CA ஃபவுண்டேஷன் மேக்ஸில் ப்ரப்போர்ஷன்கிற சாப்டரில் 30th சம் லாஸ்ட் சம் இது. நெக்ஸ்ட் இண்டிசஸ்ங்கிற சாப்டர். If x by b plus c minus a is equal to y by c plus a minus b is equal to z by a plus b minus c, then b minus c into x plus c minus a into y plus a minus b into z is 1, 0, 5, none. இது எப்படி போடணும்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் மெத்தடில் போடணும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு y by c plus a minus b is equal to z by a plus b minus c is equal to k. எல்லாத்தையும் கேன்னு எடுத்துக்கணும். இப்போ தனித்தனியாக கேன்னு எடுத்துக்கணும். x plus b minus c minus a is equal to k. y by c plus a minus b is equal to k. z by a plus b minus c is equal to k. இப்போ இதிலிருந்து x வந்து k into b plus c minus a, y வந்து k into c plus a minus b, z வந்து k into a plus b minus c. இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். இப்போ கேட்டிருக்கிறது என்ன நமக்கு b minus c into x plus c minus a into y plus a minus b into z. இதுதான் வேணும் நமக்கு. கவனமாக போடுங்க. பி மைனஸ் ஏ வந்து அப்படியே இருக்கும். இந்த எக்ஸுக்கு பதிலாக கே இன்ட்டு பி ப்ளஸ் சி மைனஸ் ஏன்னு மேலே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் சி மைனஸ் ஏ அப்படியே இருக்கும். ஒய்க்கு பதிலாக கே இன்ட்டு சி ப்ளஸ் ஏ மைனஸ் பின்னு போடணும். ப்ளஸ் ஏ மைனஸ் பி அப்படியே இருக்கும். இசட்டுக்கு பதிலாக கே இன்ட்டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் சின்னு போடணும். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல இசட்டுக்கு, அதை கொண்டாந்து இதில் போடணும். இப்போ இந்த கே மூணுலேயுமே கே காமனாக இருக்கா, அந்த கேயை வெளியில் எடுத்துருவோம். எடுத்துட்டா பி மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் சி, இது வந்து பி மைனஸ் சி, பி மைனஸ் சி இன்ட்டு பி ப்ளஸ் சி மைனஸ் சி, ஏன்னா கே வெளியில் எடுத்துட்டோம். இதில் வந்து சி மைனஸ் ஏ இன்ட்டு சி ப்ளஸ் ஏ மைனஸ் பி, இதில் வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு a plus b minus c. இந்த k அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இதை வந்து அப்படி ஒரு டேர்மாக ஆக்க போகிறோம். b plus c, c plus a இதெல்லாம் ஒரே டேர்மாக வச்சுக்குவோம் பிரிக்காமல். இந்த பியை இப்போ இதோடையும் பெருக்கணும், இதோடையும் பெருக்கணும். அதாவது b இன்ட்டு பி ப்ளஸ் சி, சாரி, இந்த பி மைனஸ் சி இருக்குது பார்த்தீங்களா. அதாவது என்ன வந்திருக்கு நமக்கு அப்படின்னா, இந்த பி மைனஸ் சி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அப்படி ஒரே டேர்மாக வச்சுக்கணும். இந்த பி மைனஸ் சியை முதல்ல பி ப்ளஸ் சியோட பெருக்கணும். அடுத்து மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டு இந்த பி மைனஸ் சியை ஏயோட பெருக்கணும். புரியுதா இந்த டேர்ம்? அதே மாதிரி இந்த சி ப்ளஸ் ஏயை ஒரே டேர்மாக, சி மைனஸ் ஏயும் ஒரே டேர்மாக வச்சு முதல்ல சி மைனஸ் ஏயை சி ப்ளஸ் ஏயோட பெருக்கணும். அப்புறம் சி மைனஸ் ஏயை பியோட பெருக்கணும். அதாவது முதல்ல சி மைனஸ் ஏயை சி ப்ளஸ் ஏயோட பெருக்கணும். அடுத்து இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டு சி மைனஸ் ஏயை பியோட பெருக்கணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதனால். இப்போ அடுத்தது இந்த ஏ மைனஸ் பியையும் ஒரே டேர்மாக வச்சு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு போடணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு சி, இந்த ஏ மைனஸ் பியை சியோட பெருக்கணும். இப்போ புரியுது? மொத்த டேர்மாக வச்சுக்கணும். முதல்ல பி மைனஸ் சியை பி ப்ளஸ் சியோட பெருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பி மைனஸ் சியை ஏயோட பெருக்கணும். அப்புறம் சி மைனஸ் ஏயை சி ப்ளஸ் ஏயோட பெருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சி மைனஸ் ஏயை பியோட பெருக்கணும். ப்ளஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பியை பெருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு சியை பெருக்கணும். புரியுதா? இந்த ஸ்டெப் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அது புரிஞ்சுங்க. இட்ஸ் இம்ப்ளைஸ் கே இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு பி ப்ளஸ் சினா இப்படி ஒரு அல்ஜிப்ராவில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இது பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு ஆயிரும். இது இப்போ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஏபி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏசின்னு ஆயிரும். இது வந்து சி மைனஸ் ஏ இன்ட்டு சி ப்ளஸ் ஏ சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு ஆயிரும். இது மைனஸ் சி இன்ட்டு பி மைனஸ் பிசி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏபி. இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பிசின்னு ஆயிரும். இப்போ இதுலேருந்து மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏபி கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் பிசி மைனஸ் பிசி கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகி மொத்தத்தில் ஆன்சர் 0. அப்போ இதுக்கான ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் 0. இந்த ஸ்டெப்பை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷனில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 0 வந்துடும். டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.